சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் SV சேகர் சரணடைய விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட வழக்கில் விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனை உறுதி செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து SV சேகரின் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இன்றைய விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன், கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அவர் அனுப்பிய பதிவை அழித்துவிட்டு உடனடியாக மன்னிப்பு கோரிவிட்டார். மனுதாரரின் வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம், ஏற்கனவே நீங்கள் மன்னிப்பு கோரியதை உயர்நீதிமன்றம் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்ததுடன் புகார்தாரரை இந்த மேல்முறையீடு மனுவில் இணைக்க SV சேகருக்கு அனுமதி அளித்து இந்த வழக்கு விசாரணையை ஜூலைக்கு தள்ளி வைத்தனர். ஜூலை வரை அவர் இந்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை, அந்த 1 மாத சிறையிலிருந்து அந்த தண்டனையை சரணடைய அவருக்கு விலக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.